ஒரு சைக்கோ நான் தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பொண்ணுங்களையா பார்த்து பயங்கர கொடூரமா கொலை பண்றான். இவன் எதுக்காக கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீமே மண்டைய போட்டு பிச்சுக்கிறாங்க. கடைசியில அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களா இல்லையா, அந்த கொலைகாரன் எதுக்காக இந்த மாதிரி கொடூரமா பொண்ணுங்களை ஒன் பை ஒன்னா கொலை பண்றான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஒரு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல லேடிஸ் வாலெட்லாம் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் மக்களே. மாடலா கலரா வந்திருக்கு. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் 30 to 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. பிக்சர் வாலெட் கூட உங்களுக்கு 666லயே ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்களே ஒரு மாடல் சொல்லி அந்த ஒரு மாடல்ல அந்த ஒரே ஒரு வாலெட் வேணும் அப்படின்னா கூட செஞ்சு கொடுக்க முடியும். வேணும் அப்படின்றவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நைட் டைம்ல இந்த வெஜிடபிள் கட் பண்ணிட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதே டைம்ல இந்த பொண்ணுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள ஒரு கொலைகாரன் வரான். இந்த பொண்ணு ஹெட்போன் போட்டுட்டு நல்லா சவுண்டா பாட்டை வச்சுட்டு ஜாலியா ஒரு மாதிரி ஒயிட் பண்ணிக்கிட்டே குக் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் பாட்னு நேரா உள்ளுக்குள்ள வரான். பெருசா ஒரு கையில ஒரு ஆயுதம் மாதிரி சுத்தியல் மாதிரி வச்சிருக்கான். அதை வச்சு ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் அந்த பொண்ணுடைய கதை காலி. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு காலேஜோடைய அந்த கிளாஸ் ரூம் டோரையே க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இதே டைம்ல அந்த ப்ரொஃபஸரே வந்து கதவை தட்டும் போது நீ அந்த பக்கமா ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்கிறான். டேய் உள்ளுக்குள்ள போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சார் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கதவை லாக் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா தூக்கம் வந்து தூங்கிட்டேன் போல அப்படின்னும் போது இல்லையே உள்ளுக்குள்ள ஏதோ பொண்ணுடைய வாய்ஸ் கேட்டுச்சே அப்படின்னும் போது அது நீங்க ரொம்ப ரூட் விட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கண்ணிகா மயமா இருக்கும் அப்படின்னும் போது ஐயோ போற போக்க பார்த்தா நம்ம மானும் மல்லாக்கப்படுத்துறோம் போலயே, இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேச்சு கொடுத்தா வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளுக்குள்ள வாங்க நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு அங்கதான் மக்களே ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணை கூப்பிட்டு கீழே போறான். கீழே போகும்போது கூட இவங்க வந்துட்டு அப்படியே உப்பு மூட்டை ஏறிட்டு தான் போறாங்க. இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இந்த பையன் கூடியே ஒராசிட்டு எப்படி சொல்றது பப்ளிக்காவே ரொமான்ஸ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம இந்த காலேஜோடைய பிரின்சிபலே நம்ம ஹீரோடைய அப்பாவை கூப்பிட்டு வச்சு உங்க பையனுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ஒரு பொண்ணுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் ஒரே ரொமான்ஸ் தான். காலேஜ் கேன்டீன்ல காலேஜ் ரூம்ல கூட அந்த கிளாஸ் ரூம்ல கூட கதவை லாக் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி லேடிஸ் பாத்ரூம்னு கூட பார்க்காம அந்த பாத்ரூம் டோரையே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பையன் மட்டும் நல்லா படிக்காத பையனா இருந்தான் அப்படின்னா எப்பயோ டிசியை கழிச்சு கையில கொடுத்து போடா நாயேன்னு அமுச்சு வச்சுட்டு இருப்பேன். ஆனா உங்க பையன் நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே டாப்பரா இருக்கான். கொஞ்சம் பார்த்து பையனை கண்டிச்சு வைங்க, நாங்க சொன்னா கேட்கவே மாட்டான். இவ்வளவு ஏன் அவங்கிட்ட சண்டை போட்டா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணை கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலேஜ் ப்ரொஃபஸர்னு கூட பார்க்காம ப்ரொஃபஸர் மேலேயே கை வைக்கிறான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அப்பாவை கூப்பிட்டு புலம்புறாரு. ஒரு மாதிரி கடுப்பாய் பேசிட்டு இருக்கும் போது இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் பையன் கொஞ்சம் கோவக்காரன், ஏதாவது ஒன்று கேட்டான் அப்படின்னா சும்மா கோச்சிக்கிட்டு அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிடுவான். நான் பேசி எப்படியாச்சு சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராரு. வெளியே வந்தா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பைக்ல போறாங்க. பைக்ல போகும்போது கூட அப்படியே ஒராசிக்கிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு போக அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ காலேஜ்ல ஒரு ரவுடி பையன் மக்களே, நம்ம ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்காங்க. அவங்கள தவிர நம்ம ஹீரோவை இந்த காலேஜ்ல இருக்க யாருக்குமே சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நல்லா படிக்கிற பையன். நம்ம ஹீரோ காலேஜ்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த இந்த பொண்ணு பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறா. இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் பைக்ல இந்த பொண்ணு வந்து உட்காரும் போது அடியே நவுந்து போடி, என் பைக்ல உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறான். இந்த மாதிரி மோதல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமா காதலா மாறுது. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கன்றாவியான பிளாஷ்பேக்கை காமிச்சு முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டு வாசல்ல ஒருத்தர் பிச்சைக்கார மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. அவனை ஒரு மாதிரி நாயா கூட மதிக்காம நேரா உள்ளுக்குள்ள வர அம்மா அப்பா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் வந்துட்டு தூங்காம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணாத, இன்னைக்கு வந்துட்டு பிரின்சிபல் கூப்பிட்டு வச்சு காட்டுக்கத்தா கத்திட்டாரு, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சா இந்த மாதிரியா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்காம சும்மா ஏதாவது சொல்லாதீங்க, மத்தவங்களுக்காகலாம் வாழ முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும், நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அதான் அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இதே டைம்ல மறுபடியும் அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. இந்த கொலைகாரன் இன்னொரு பொண்ணையும் அதே மாதிரி கொலை பண்ணி அந்த ஆள்காட்டி விரல கையோட கட் பண்ணி கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இவரு கிளம்பி காலேஜ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அம்மா வந்துட்டு அப்படியே புலம்புறாங்க, கொஞ்சம் அட்வைஸ்
அட்வைஸ் பண்றாங்க, பார்த்து நடந்துக்க தம்பி அப்படின்லாம் சொல்லும்போது அம்மா இந்த மாதிரிலாம் பேசுறத பார்க்கும்போது இவனுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக பையன் அனுப்ப இவங்க வெளியே வராங்க. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. என்னங்க காலங்காத்தாலே எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ இருக்கும் போது தான் பேசிக்கிட்டே போறாரு. நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறாரு. போனவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு வரா. வந்த பொண்ணு வந்ததும் வராதேமா அப்படியே மேல மடி மேலேயே வந்து உட்கார்றா. இந்த பொண்ணு எப்பயுமே கீழே வந்து பக்கத்துல உட்காருது, இந்த கையை பிடிச்சிட்டு உட்காருது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. வந்தா அப்படின்னா நேரா வந்துட்டு அப்படியே மடி மேலேயே உட்காருவா. மக்களே இப்பயும் அதே மாதிரி உட்கார அம்மா புலம்புன விஷயம்லாம் மைண்டுக்குள்ள ஓட, நம்மளால அம்மா பையன் கஷ்டப்படணும், இது எல்லாமே நம்ம ரூம்குள்ள பண்ணிக்கலாம், இப்ப இந்த பொண்ணு கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்துல உட்காரு அப்படின்னும் போது, ஏன் என்ன பக்கத்துல உட்கார சொல்ற, உனக்கு வேற பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓவரா கத்த ஆரம்பிக்கும் போது, இல்ல இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அட்வைஸ் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது, அவங்களுக்கு என்ன மற்றவங்களுக்காகலாம் நம்ம வாழக்கூடாது, நமக்காக மட்டும்தான் வாழணும், உனக்கு ஓகே எனக்கு ஓகே அப்படின்னா நம்ம எப்படி எங்க உட்கார்ந்தா யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பயங்கரமா சண்டை போட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிளம்பி காலேஜ் போனா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. ஹீரோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு வேணுமுத்துனே போயிட்டு அங்க இருக்க இன்னொரு பையனுக்கு மடியில உட்கார்ந்துகிட்டு இருக்க இதை பார்த்து வெறுப்பாயிட்டாரு. நேரா போயிட்டு அந்த பையனை போட்டு பல்லாறுன்னு அறையிறாரு. டேய் அவனை அடிக்காதடா, நான் சும்மா உன்னை டீஸ் பண்ணும் அப்படின்னா அவனுக்கு மேல உட்காந்து உன்னை கடுப்பேத்த பார்த்தேன், ப்ளீஸ் வேணாம் அவனை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த டைம்ல இவனுடைய கேங்க சேர்ந்த ஒரு பையனை இன்னொரு கேங்க சேர்ந்த இன்னொரு பையன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லும் போது, இப்போ இந்த கடுப்பு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவனை போட்டு பொழந்து அந்த கடுப்பு அங்க காமிக்கிறாரு. அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு சமையா சருகு போட்டுட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்காரு. இதே டைம்ல அந்த பொண்ணு விடாம கால் பண்ணிட்டே இருக்கா. டே அந்த பொண்ணு சும்மா தான்டா பண்ணிருக்கா, அவளும் விடாம கால் பண்ணிட்டே இருக்கா, அட்டன் பண்ணி பேசினாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோக்குமே லைட்டா ஒரு மாதிரி ஆகுது. நம்மளும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ, அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசி புரிய வச்சிருக்கலாமோ, இல்ல என்ன விஷயம் அப்படின்னாச்சு கேட்டுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை வந்து ஹக் பண்றா. என்ன மன்னிச்சுக்கோ, நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இதுக்கப்புறம் பார்த்து நடந்துக்கிறேன், என்ன வந்துட்டு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்கும் போது நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த மாதிரி நானும் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபியூச்சரை பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நானு நீ நமக்கு ஒரு குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழணும், இந்த மாதிரி அவருடைய ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்குமே அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு பொண்ணை பிடிச்சி அடிச்சு உயிரோட இருக்கும் போதே அந்த பொண்ணுடைய அந்த விரலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பெட்ரோலை ஊத்தி கொளுத்த அந்த பொண்ணு உயிரோட எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய ஆள்காட்டி விரலை கட் பண்ணி எடுத்தான் பாத்தீங்களா, அதையே யூஸ் பண்ணி ஐஎம் கார்டுன்னு வேற ரத்தத்துல எழுதி வச்சிருக்கான். இப்ப இந்த கேஸை விசாரிக்கிற 2 போலீஸை காமிக்கிறாங்க. ஒரு லேடி போலீஸ் ஒரு ஜென் போலீஸ். இவங்களை சீஃப் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு விட்டு இது வரைக்கும் நீங்க என்னதான் கண்டுபிடிச்சீங்க, 1 by 1 ஏதோ ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிட்டே இருக்கான், இது சீரியல் கில்லரா இல்ல ஏதோ ஒரு சைக்கோ பண்ணிக்கிட்டு இருக்கானா, எதுக்கு பண்றான் ஏன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல, என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மென் போலீஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா அந்த கொலைகாரனை என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம்லாம் டைம் கொடுத்து வேலைக்கே ஆகாது, நீ பரத்தை கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னும் போது பரத்தா அவர் ஏதோ ஒரு கேஸ்ல சஸ்பெண்ட் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனாலும் வேணாமே, நானும் இந்த லேடியும் சேர்ந்துட்டு நல்லா தான் கேஸை விசாரிக்கிறோம், கண்டிப்பா எங்களால முடிக்க முடியும் அப்படின்னும் போது, யா உனக்கும் அந்த ஆளுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏதோ ஒரு ரெட் லைட் ஏரியாக்கு ரைடுக்கு போகும்போது ஒரு ரூம்ல அந்த ஆபீசரையே இவர் பார்த்திருக்காரு. அந்த டைம்ல கூட நான் தான் பெரிய அதிகாரி நீ சின்ன அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு மாதிரி தகராறு பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனாலேயே பரத்தை பார்த்தா இந்த ஆளுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல, வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு அது ஒன்ன தவிர அந்த ஒரு வீக்னஸை தவிர பரத் வந்துட்டு ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி, அந்த மாதிரி ஒரு திறமையான ஆளை பார்க்கவே முடியாது, இதுக்கப்புறம் அந்த ஆள் தான் இந்த கேஸ்ல உங்க எல்லாரையும் லீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஆக்சுவலா பரத்தை எதுக்கு வேணான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு புரியுது. இந்த மென் போலீஸுக்கு லேடி போலீஸ் மேல ஒரு கண்ணு மக்களே, எப்படியாச்சும் பேசி தூண்டில போட்டு இவங்களை மடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நடுவுல இன்னொரு அதிகாரியை வர விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்காரு. இருந்தாலுமே அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு நைட்டு சாப்பிட வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்ல எனக்கு டைம் இல்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கேட்கும் போது, இந்த பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவ்வளவுதான்
தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாக்கு முன்னாடியே ரிங்க மாட்டி விட்டு இப்போ எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வெளியே யாராவது தப்பா பேசினாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்களே சொல்லுங்க, 2 பேரும் கட்டிக்க போறாங்க, அவங்க ஒன்னா சுத்தினா ஒன்னா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இவங்களுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி ஒரு மோசமான புள்ளைய பெத்து வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. வந்தவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இந்த பொண்ணு மட்டும் போயிட்டு முதல்ல கதவை திறப்பா, கதவை திறந்தா வெளியே ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆளை பார்த்து ரொம்ப பயந்து போக, நீ கவலைப்படாத, அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, என்னுடைய வீட்டு நாய் மாதிரி தான் அப்படின்னும் போது அம்மா கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ வெளியே படுத்துட்டு இருக்கிற ஆளு யாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வெளியே படுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய ஃபேமிலி எல்லாரும் இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஆளு வந்துட்டு சாப்பாடு கேட்டு வந்திருக்காரு. அம்மா சாப்பாடு போட டெய்லி இங்கேயே உட்காந்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த குடும்பமே நல்லா சாப்பாடுலாம் போட்டு தேவையான எல்லாமே கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப அந்த வளர்ப்பு மகனும் அம்மா எங்கெல்லாம் போறாங்களோ கூடவே போறது, சின்ன சின்ன உதவி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பாறான். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தள்ளுவண்டி கடைக்காரு அம்மா கிட்ட வம்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளுவண்டி கடைக்காரியை இவர் அடிச்சிட்டாராம். அந்த அளவுக்கு அம்மானா அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பேசிட்டு பைக்ல வரும்போது முன்னாடி ஒரு கார் வருது. அந்த கார்ல முட்டை மாதிரி போயிட்டு வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு பயங்கரமா சண்டை போடலான்னு ஆரம்பிக்கும் போது கார்ல வந்தவன் சொந்தக்காரன், அவன் ஹீரோவுடைய கசின் மக்களே, நீயா டே நீ எப்படா கனடால இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வந்து 1 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்றான். போயிட்டு உட்காந்துட்டு இளநீ கடையில இளநீ குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு தாத்தா வீட்டுல தான் மொத்தமா கூட்டு குடும்பமா வாழ்ந்திருப்பாங்க. தாத்தாக்கும் அப்பாக்கும் ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு குடும்பமா தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கான். அப்பா கோச்சிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாத்தாவுடைய எல்லா சொத்தையும் தாத்தாவுடைய அடுத்த மகனான இப்போ வந்தான் இல்லையா கசின், அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். கனடாக்கு போயிட்டு படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்குற அளவுக்கு பயங்கரமான காசுலாம் வச்சிருக்காங்க. என்னுடைய அப்பா என்ன பாத்துக்கிறாரு, அவருடைய சொந்த உழைப்புல பாத்துக்கிறாரு அப்படின்லாம் இந்த கதையெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது பரத்தை காமிக்கிறாங்க. பரத் வந்துட்டு அந்த சீஃபை மீட் பண்றாரு. கூடவே அந்த 2 போலீஸும் இருக்காங்க. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற, இது வரைக்கும் நம்ம ஜூரி செக்ஷன்ல 2 பேரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இறந்து போன 2 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மென் போலீஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படின்னா அவன் எதுக்கு ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ண போறான், கண்டிப்பா அந்த 2 விக்டிம்ஸ்க்கும் நடுவுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த கனெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொலைகாரனை ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். நான் அது என்ன விஷயம்னு பாக்குறேன், எல்லா கொலைகாரனும் எல்லா சைக்கோ சீரியல் கில்லரும் கொலை பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கூட கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும், நான் கூடிய சீக்கிரமே வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ வெளியே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு போன்ல ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அமைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு உட்காந்துட்டு காலை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க பார்க்கும்போது இவரு கண்டுக்கவே மாட்டாரு. ஏமா பப்ளிக் பிளேஸ்ல இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, இது கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணு வெறுப்பாகிறா. அங்க ஒருத்தன் கேங்கோட வந்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்து அவனை பார்க்க வைக்கிற மாதிரி பண்ண அவனும் இந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க பாரு அந்த கேங்ல ஒருத்தன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது ரோட்ல போறவரை எல்லாரும் அழகான பொண்ணுங்களை பார்க்க தான் செய்வாங்க. அதுக்காக எல்லார்கிட்டயும் போயிட்டு சண்டையெல்லாம் போட முடியாது, அமைதியா உட்காரு, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு வந்துடுறேன் அப்படின்னும் போது இதே டைம்ல அந்த குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் போகும்போது இந்த பொண்ணுடைய கையை லைட்டா தடவிட்டு போக இந்த பொண்ணு கடுப்பாகிறா. பாத்தியா என் கையை தடவிட்டு போறான், இப்பயாச்சும் ஏதாவது பண்ணு அப்படின்னும் போது எனக்கு உன்னுடைய ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்கிட்ட சிக்னல்லாம் கொடுத்து ஒரு சின்ன பேப்பரை தூக்கி கையில வச்சு இந்த பேப்பரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சிக்னலை கண்ணாலேயே காமிக்க அவன் காஃபி எடுக்க போற மாதிரி இந்த பொண்ணுடைய கையை உரசுற மாதிரி உரசி அந்த பேப்பரையும் கையோட கொண்டு போயிருக்கா. மக்களே இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் பார்க்கலன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அந்த பேப்பரை தூக்கிட்டு போனா இல்லையா, அவன் அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒண்ணுமே இல்ல. என்னமா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இவன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, என்கிட்ட கொஞ்சம் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களை சும்மா இந்த மாதிரி பண்ணிருக்கா, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது என்னையா பொண்ணு இது, பாய் ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அடுத்தவனுக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணை கலாய்க்கிற மாதிரி, ஆக்சுவலா இவன் மேல தப்பு கிடையாது, அந்த பொண்ணை ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு போக இப்போ ஹீரோக்கு வெறுப்பாகுது. என் கேர்ள் ஃப்ரெண்டையே நீ மட்டமா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவனையும் அவனுடைய கேங்கையும் போட்டு செமையா பொழக்கிறாரு. பயங்கரமான சண்டை. இந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வராங்க. டே மாப்பிள்ள நீ யாரை புடிச்சு அடிக்கிற தெரியுமா, நம்ம ஏரியாவுடைய டானு ஒரு பயங்கரமான ரவுடியா, அந்த ரவுடியோடைய தம்பியை போட்டு அடிக்கிறடா அப்படின்னும் போது தம்பியா இருந்தா அடிக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 போடு போட்டு
போட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு அழகான பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தன்னை அழகா காமிச்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் தொப்பையெல்லாம் உள்ளுக்குள்ள போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெல்ட் எல்லாம் போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்து அதை கழட்டி போட்டு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார, இங்கேயும் அதே சைக்கோவரா இந்த பொண்ணு அதே போல அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப, மூணாவதா இன்னொரு கொலையும் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரத்துக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இவரு கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த 2 போலீஸ் இருக்காங்க. இது வந்துட்டு 3வது கொலை அப்படின்னும் போது இது 3வது கொலை கிடையாது, மொத்தமா 6வது கொலை. சிட்டிக்குள்ள, பெங்களூர் சிட்டிக்குள்ள மட்டும்தான் இது 3வது கொலை. நான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கர்நாடகால இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த கேஸோடைய ஃபைல், இந்த கேஸ்ல கொலைகாரன் எப்படி கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அமுச்சு விட, நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம கர்நாடகா முழுக்க இதே பேட்டர்ன்ல இதோட சேர்த்து மொத்தமா 6 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 6 பெண்களுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு, வேற வேற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வேற வேற ப்ரொஃபஷனல். சோ அப்படி இருக்கும்போது இந்த கொலைகாரன் வந்துட்டு விக்டிமை எப்படி செலக்ட் பண்றான் அப்படின்னே தெரியல. அது மட்டும் தான் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னும் போது சீஃபே ஷாக் ஆயிட்டு நான் என்னுடைய மேலதிகாரி கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ இந்த பரத் இந்த கொலைகாரன் வந்துட்டு எப்படி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே இமேஜின் பண்ணி பாக்குறாரு. இதே டைம்ல ஒரு ஜிம்ல காமிக்கிறாங்க, பெண்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஜிம். அங்க ஒருத்தன் தண்ணி கேன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான், மாறுகண்ணு போல. இவனுக்கு கண்ணு சரியா தெரியாது. ஆக்சுவலா இவன் பாக்குற பார்வையே தப்பா தான் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் தப்பான பார்வை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு மாறுகண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க பாக்குறானா இங்க பாக்குறானா நம்மள பாக்குறானா அப்படின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. இவன் பாருன்னு எல்லா பெண்களையும் தப்பான பார்வையை பாத்துக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல நியூஸ் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி 6 பேரை ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிட்டான், 1 by 1 கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க. சீஃப் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த கேஸோட டீடைல் எல்லாம் எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எப்படியாச்சும் போயிருக்கும், நம்ம கொள்ள இருக்கிற யாரோ தான் வெளியே லீக் பண்ணிருப்பாங்க அப்படின்னும் போது அங்க இன்னொரு போலீஸ் இருக்காரு இல்லையா, இவர் பேரு வினோத். இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, நான் இந்த கேஸ் விஷயமா இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிக்கணும், அந்த கொலைகாரனுடைய மைண்ட் செட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிக்க போயிட்டு மீட் பண்ணேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கொலைகாரன் ஒரே பேட்டர்ன்ல பெண்களை மட்டும் கொலை பண்ணிட்டு இருக்கான். கொலை பண்ணதுக்கு அப்புறமா ஐ எம் காட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போறான் இல்லையா. இதை வச்சு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் தன்னைத்தானே ஒரு கடவுள்னு நினைச்சுக்கிறான். இவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு இவங்க பண்ண தப்புக்காக தான் கொலை பண்ணிட்டு இருக்கான், இவங்க எல்லாரையும் கடவுளா இருந்துட்டு தண்டிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாரு அப்படின்னும் போது, இதுக்கெல்லாமா போயிட்டு சைக்காட்ரி கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பரத் பயங்கரமா கலாய்க்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. காலேஜ்ல ஏதோ ஒரு எக்ஸாம் போல மக்களே. அந்த எக்ஸாம நம்ம ஹீரோ ஈஸியா முடிச்சுட்டு அங்க வராரு. கேர்ள் ஃபிரெண்ட பாக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு இன்னமும் எழுதிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, இதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்ல வச்சு ஒரு ரவுடியோடைய தம்பியை ஹீரோ அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த தம்பிக்காரன் அண்ணனுடைய கேங்க கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் சண்டைக்கு போறாரு. ஆனாலும் அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்றதுனால இவரால சமாளிக்க முடியாம சமயம் அடி வாங்குறாரு. கூட இருக்க எல்லாருமே வந்துட்டு வேடிக்கை தான் பாக்குறாங்க. எல்லார்கிட்டையும் நம்ம ஹீரோ ரொம்ப வளர்த்து வச்சிருக்காரு. இவனை போட்டு சமயம் பொழந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சண்டை போடுறாங்க. கடைசியா ஒரு மாதிரி ஹீரோ தான் அடி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி வரா. இது மட்டும் இல்லாம அந்த பக்கமா நம்ம பரத்துடைய போலீஸ் டீம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு வேற ஏதோ ஒரு கேஸ் விஷயமா அந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஏதோ கூட்டமா இருக்கு, ஏதோ சண்டையா இருக்கு, போயிட்டு பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, இந்த கான்ஸ்டபிள்லாம் வந்து பாக்குறாங்க, சண்டையெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விட்டுறாங்க. இப்ப இந்த ரவுடி பையன், முக்கியமான ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்துட்டு, ஓ இவளுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் ஓவரா வாலாட்டினேன் அப்படின்னா இந்த பொண்ணை ரேப் பண்ணி கண்ண நுண்ணமா கட் பண்ணி என் வீட்டு நாய்க்கு போட்டுருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு கிளம்ப இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல காமிக்கிறாங்க. ஒரு பாட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு முடிய அந்த பாட்டுல ஆக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ போன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போன பொண்ணு ஆளியே காணும். பார்த்தா அந்த வழக்கமான கொலைகாரன் வந்துட்டு வழக்கமான பேட்டர்ன்ல வழக்கமான மாதிரியே கொலை பண்ணிட்டு போயிட்டான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வராரு, டீமோட வராரு. வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துடைய டைரக்டர் தான் ஹீரோவை கூட ஆக்ட் பண்ணிட்டு இருக்காராம். ஆக்சுவலா இந்த படமே என்னுடைய கதை தான். நான் ஒரு பொண்ணை பயங்கரமா உருகி காதலிச்சேன். அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னா பிரேக்கப் பண்ணிட்டு அவன் கூட பேட்ச் ஆயிட்டு இருக்கா. பேட்ச் ஆனது வேற யார் கூடயும் கிடையாது. ஆக்சுவலா அந்த பையன் வந்துட்டு மினிஸ்டருடைய பையன் கூட அந்த பொண்ணு லவ் பண்ணி இப்போ கல்யாணம் கூட பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல, சரி இந்த பொண்ணு யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற யாரு, என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு இந்த படம் எடுக்கிறதே சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ணுடைய முகத்தறியை கிழிக்க தான் இந்த படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ள எல்லாரும்
எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கும் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தை வெளியே வரவிடக்கூடாது அப்படின்னா இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு புது கதையை சொல்ல, இது என்னையா புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரத் போயிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டைம்ல யாரும் அங்க ஹூடி போட்டுக்கிட்டு நம்ம பரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளு நம்மள எதுக்காக பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு பார்த்தா நம்ம பரத் பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடுறான் அப்படின்னா கண்டிப்பா சம்திங் ராங்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்டிக்கிட்டு போயிட்டு பிடிக்க ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த ஆளு தப்பிச்சு ஓடி போயிட்டான். இவன் தான் கொலகாரனா என்னன்னா இப்போ நமக்கு காமிக்கவே இல்லை. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஜிம்ல காமிக்கிறாங்க. இந்த மாறுகண்ணுக்காரன் அங்க போற வர எல்லா பொண்ணையும் இப்பயும் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பக்கமா ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஐ டாக்டரா. ஆட எடுவட்ட எருமை, நீ எங்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு மாறுகண்ணு அப்படின்னா அதுக்குன்னு பொம்பளைங்களுடைய இந்த விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு தன்னுடைய அண்ணாக்கு கால் பண்றாங்க. அண்ணா யாரு அப்படின்னா பரத் தான். அவருக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்ல, நீ ஜிம்முடைய மேனேஜர் கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு காட்டு கத்தி நீ அந்த ஆளை உடனே அடிச்சு வெளியே துரத்து, நானே வந்தேன் அப்படின்னா அவனை கைது பண்ணுவேன், உங்க எல்லாரையும் போட்டு பொழந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது அண்ணா அந்த மாதிரிலாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இந்த ஒர்க் பண்ற ஆளை அடிச்சு வெளியே துரத்துற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த பொண்ணு ஆளை காணும். எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு. கால் பண்ணாலும் அந்த பொண்ணு போனையும் அட்டன் பண்ண மாட்டா. வழக்கமா மீட் பண்ற கஃபேல அந்த பொண்ணு வெயிட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி பிராங்க் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஃபேக்கு போயிட்டு பார்த்தா அங்க அந்த நம்ம ஹீரோடைய சொந்தக்கார பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனும் இந்த பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதையும் தாண்டி வேற ஏதோ இருக்கு போல. இதை பார்த்து இவரு மனசே உடைஞ்சு போயிட்டாரு. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னே புரியல. வெளியே வந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த ஜிம்ல ஒர்க் பண்ண பையனை அடிச்சு துரத்துனாங்க பாத்தீங்களா, அந்த பையனும் கருப்போட வெளியே வரான். ரெண்டு பேரையும் நமக்கு மாத்தி மாத்தி அப்படியே காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சரி ஓகே உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா கோவத்தோட உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பையனுடைய சட்டையை பிடிச்சி தூக்கி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அவ உனக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னும் போது என்னன்னு ஷாக் ஆகுறாரு. வெயிட் பண்ணு மச்சான் வெயிட் பண்ணு, உன்னை இந்த பொண்ணு காதலிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, நான் கனடா போறதுக்கு முன்னாடி நானும் இந்த பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்டா அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் கேட்கும் போதே நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. இதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் நீங்க வெயிட் பண்ணா கூட நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடியே போயிட்டா. இப்போ உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீடைலா சொல்றான். ஆக்சுவலா கனடா போறதுக்கு முன்னாடி நானும் அந்த பொண்ணும் பயங்கரமா உயிருக்குயிரா லவ் பண்ணோம். இது எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லாவே தெரியும். நான் கனடா போயிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ளயும் டச் இல்ல, பெருசா பேசிக்க முடியல, பாத்துக்க முடியல, டைம் ஜோன் வேற அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கனெக்ஷனே கட் ஆயிருச்சு. இதுக்கு நடுவுல எனக்கும் அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சி அந்த பொண்ணை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம்லாம் இந்த பொண்ணுக்கு தெரிய வந்து இந்த பொண்ணு என்கிட்ட பெருசா பேசாம நார்மலாவே பெருசா பேசிக்க மாட்டோம், மொத்தமா பிளாக் பண்ணிட்டு என்ன வெறுப்பேத்தணும் அப்படின்னு உன் கூட வந்து பேட்ச் ஆயிட்டா போல. ஆக்சுவலா இந்த பொண்ணு அந்த காலேஜ்ல படிக்கிறா, நீயும் அந்த காலேஜ்ல படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ கூட அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அந்த காலேஜ்ல என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான், பயங்கரமான ரவுடி பையன், அவன் கூட மட்டும் பேசாத பழகாத அப்படின்னா வேண்முத்துக்குனே உன் கூட பழகி அந்த போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி விட்டு எனக்கு கடுப்பேற்றவே பண்ணா அப்படின்னும் போது அதை நாசமா போன எடுவட்ட பசங்களா உன்ன அந்த பொண்ணு கடுப்பேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில அந்த பொண்ணு விளையாடிட்டாலே அந்த பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கே கொண்டு வந்து விட்டா. சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் வந்துட்டு அவ இல்லாம என்னால தனியா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டாங்க வந்து கிளம்புறாரு. ஆனாலும் அந்த பொண்ணை மறக்க முடியாம பயங்கரமா குடிக்கிறாரு. பைத்தியக்கார மாதிரி அப்படியே பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம பரத்தோடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க. இந்த தங்கச்சிய அந்த தாடிக்காரன் மாறுகண்ணோட அந்த இதுல ஒர்க் பண்ணா பாத்தீங்களா, அந்த தாடிக்காரன் ஃபாலோ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம பரத்துக்கு என்னமோ தோணுது, தங்கச்சி கால் பண்றாரு போனே போல. இந்த பொண்ணு கிளம்பி அப்படியே நடந்து வீட்டுக்கு வர, வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டு இந்த பொண்ணு அடிச்சு இந்த பொண்ணை பயங்கரமா அட்டாக் பண்ணி உயிரோட இருக்கும் போதே பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட இந்த பொண்ணு பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த கேப்ல பரத் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. என்ன வீட்டுக்குள்ள ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா தங்கச்சி அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த தாடிக்காரன் உயிரோட கொளுத்தி விட்டு போயிருக்கா மக்களே. இப்ப நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு நெருப்பெல்லாம் அணைக்கிறாரு. ஒரு வழியா தங்கச்சி சாகல உயிரோட இருக்காங்க. இவங்களை காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி அணைத்துக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமா அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் சீஃப் பாக்குறாரு. மத்த 2 போலீஸையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஆளு சரியான கான்ல இருக்காரு, அந்த கொலகாரம் மட்டும் கையில கிடைச்சான் அப்படின்னா கண்டந்துண்டமா வெட்டியே கொலை பண்ணுவாரு, அந்த ஆளை வந்துட்டு உயிரோட பிடிக்கணும், நம்ம கொலகாரனை உயிரோட பிடிச்சா மட்டும்தான் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு நிப்பாட்டி சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இந்த ஆளு கையில மாட்டாம முன்னாடி நீங்க 2 பேரும் எப்படியாச்சும் பிளான் பண்ணி அந்த கொலகாரனை பிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு.
இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ செமையா குடிச்சு அவருடைய உடம்பு அவரே கெடுத்துக்கிறாரு. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது அப்படின்னு தான் தெரியல. இந்த டைம்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கால் பண்றா, மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோ பார்க்கவே மாட்டாரு, கண்டுக்கவே மாட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறா, இந்த மாதிரி ஒரு குடிகாரன் என் கையில சூடு வச்சிட்டான் அப்படின்னும் போது இவருக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. உடனே போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணா. ஆக்சுவலா இந்த பொண்ணை தான் ஹீரோவை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் சொல்லிருக்கா போல. கையில சூடு வச்சுக்கிட்டா. ஒரு செகண்ட் அவங்க கிட்ட பேசணும், நான் சொல்றத மட்டும் கேளு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்டை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தான் உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்டிங்க போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் கூட பழகும் போது நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன். உண்மையிலேயே அவங்க கூட பேசுனது கிடையாது, பழகுனது கிடையாது. அன்னைக்கு முதல் முறையா அந்த கார்ல பார்த்தோம் இல்லையா, அப்பதான் மீட் பண்ணேன். இப்போ வந்துட்டு அவன் ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் பேசி முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு கல்யாணமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது அடியே என்னை பார்த்தா உனக்கு எப்படி லூசு கூமுட்ட மாதிரி தெரியுதா, என்னை வந்துட்டு மறுபடியும் ஏமாத்த பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு திட்டி விட்டாங்க வந்து கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் பரத்தை காமிக்கிறாங்க. அந்த கொலைகாரன் யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்காரு. யாரெல்லாம் கையில மாட்டுறாங்களோ, யார் மேலாம் டவுட் இருக்கோ எல்லாரையும் போட்டு பொழக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த ஜிம் ட்ரைனர், ஜிம்ல ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி தப்பான பார்வை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கால் பண்ணி சொன்னாலே மிரட்டி அவனை அதுக்கப்புறம் அமுச்சு விட்டமே அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டு அவனுடைய போட்டோவை கொண்டு வந்து தங்கச்சி கிட்ட காமிக்கும் போது ஆமா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கன்ஃபார்ம் பண்றாங்க. தங்கச்சி வந்துட்டு வழி தாங்க முடியாம அண்ணன்கிட்டயே சொல்றாங்க, என்ன கொலை பண்று அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா உனக்கு ஒண்ணுமே ஆகாது, அண்ணன் காப்பாத்துறேன், நீ மனசு விட்டுறாத அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவங்களே தற்கொலை பண்ணி இறந்தே போயிட்டாங்க. இதுல பரத் பயங்கரமா உடஞ்சு போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னதான் குடிச்சிட்டு போதையில் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மறக்கவே முடியாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புறாரு. அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணமா, அவ வேற என்ன வந்து சொன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னா. எனக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல. நான் வந்துட்டு அந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது இந்த போலீஸை காமிக்கிறாங்க. பரத்துக்கு அந்த ஜிம் ட்ரைனர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் கிடைக்குது. இவர் உடனே கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா அந்த ஜிம் ட்ரைனரை ஆளக்கானும், இவங்க போறதுக்கு முன்னாடியே தப்பிச்சு போயிட்டான் போல. இப்போ கடுப்புல அங்க இருந்து கிளம்ப பார்த்தா அந்த இன்னொரு போலீஸ் இருந்தாரு பாத்தீங்களா, அவரு தான் போயிட்டு அந்த ஜிம் ட்ரைனரை பொடிச்சு வச்சிருக்காரு. இந்த ஆளு கையில மாட்டினா கண்டிப்பா கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காப்பாத்திருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க போயிட்டு அந்த கசின் அந்த மாப்பிள்ளைய வந்துட்டு கடத்திட்டு மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாதான், நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது இதுக்கு நடுவுல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு கையறுத்துட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்றா. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கையறுத்துட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ண இந்த விஷயத்த அம்மா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கம் போகும்போது தம்பி என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி கையெல்லாம் அறுத்துட்டு தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்றா அப்படின்னும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. பெருசா இந்த பொண்ணுக்கு காயம்லாம் ஒண்ணுமே கிடையாது, சின்ன தையல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தையல்லாம் போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிடிக்குமா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றா, ஆமான்னு சொல்றா. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்லையே எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது இந்த போலீஸ் அந்த ஜிம் ட்ரைனரை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, இவரும் அந்த லேடி போலீஸும் சேர்ந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு பரத் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு கேள்வி கூட கேட்காம கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணி அந்த ஆளை கொலை பண்ண. அட பாவி, ஏன்டா அநியாயமா கொலை பண்ண, எதுவுமே விசாரிக்காம ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு போலீஸ் கேட்கும்போது, இல்ல எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கிட்ட போட்டோவை காமிச்சு கன்ஃபார்மே பண்ணிட்டேன், என் தங்கச்சி சாவறதுக்கு முன்னாடி இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிச்சிட்டு இறந்து போன அப்படின்னும் போது எல்லாமே ஓகே தான். இப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா தற்காப்புக்காக ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க, மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பிரஸ் மீடியாவெல்லாம் மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த தொடர் கொலையாளிய பிடிச்சாச்சு, அவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது ஷூட் பண்ணியாச்சு, அவன் தான் கண்டிப்பா கொலைகாரன், பாதிக்கப்பட்ட விக்டிம் ஒருத்தவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. இந்த நியூஸ அந்த உண்மையான கொலைகாரன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ரவுடிய கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி கொலை பண்றான். ஆக்சுவலா இந்த கொலைகாரன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காலேஜ் படிச்சது, அந்த பொண்ணை லவ் பண்ணது, இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் மக்களே. ரியல் டைம்ல நம்ம ஹீரோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரியல் டைமையும் பிளாஷ்பேக்கையும் மாத்தி காமிச்சு நமக்கு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க, பயங்கரமான ட்விஸ்ட். இப்போ நம்ம ஹீரோ இந்த நியூஸை பார்த்துட்டு போலீஸோடைய வெப்சைட் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அந்த வெப்சைட் மூலமாவே
இப்போ பப்ளிஷ் பண்றாரு. என்ன வந்துட்டு யாரும் கொலையெல்லாம் பண்ணல, நான் உயிரோட இருக்கேன், இந்த கொலைகளும் தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமான பூகம்பமே வெடிக்குது. பிரேக்கிங் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஏமாத்துறாங்க, ஒரு அப்பாவி மேல பழிய போட்டு அந்த அப்பாவிய கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நடக்குது. இதனால சீஃப் வந்துட்டு 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு, என்ன காரியமையா பண்ணி வச்சிருக்க, அந்த ஆளை ஒழுங்கா விசாரிக்காம எதுக்காக கொலை பண்ண, எதுக்காக ஷூட் பண்ணி கொலை பண்ண, உன்னுடைய தங்கச்சி ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணா கொலை பண்ணுவியா, ஆக்சுவலா உன்னுடைய தங்கச்சிக்கும் அவனுக்கும் முன்னாடி ஏதோ பகை இருந்து அதுக்காக கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, 2 பேட்டனும் ஒரே மாதிரி இருக்க காரணத்தினால இவன் ஒருவேளை காப்பி கட் கில்லரா கூட இருக்கலாம், அது கூட விசாரிக்காம அநியாயமா கொலை பண்ணிட்ட, இப்போ உன்னை வந்துட்டு இந்த வேலையை விட்டு தூக்கணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து பயங்கரமான பிரஷர்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. அப்போ அந்த லேடி போலீஸ் இல்ல சார் எல்லாமே கரெக்டா தான் பண்ணிருக்காரு, அந்த உண்மையான கொலைகாரனை பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொய்யா அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் உண்மையான கொலைகாரன் ட்ரிகர் ஆயிட்டு வெளியே வருவான் அப்படின்றதுக்காக சார் வந்துட்டு பிளான் போட்டு தான் எல்லாமே சொல்லிருக்காரு அப்படின்னும் போது அந்த இன்னொரு போலீஸ் இருக்காரு பாருங்க, அவருக்கு ஒண்ணுமே புரியல, இது என்னடா பிளான் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இதே டைம்ல அதே கொலைகாரன் இப்போ 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடியை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்க அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. இறந்து போன லேடி யாரு அப்படின்னா ஒரு ஃபேமஸான நடிகையுடைய அம்மாவும், அந்த நடிகையும் மினிஸ்டருடைய பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமே கல்யாணமே ஆக போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன இந்த கொலைகாரனுக்கு போக போக புத்தி வந்துட்டு பயங்கர மட்டமா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அழகான எங்கான பெண்களையா பார்த்து கொலை பண்ணா இப்போ வயசான ஆண்டிகளெல்லாம் கொலை பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இங்க வீடியோ ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குமா, இந்த கேமராலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கேமரா இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது கொலைகாரன் வரான், கொலை பண்ணிட்டு வெளியே போறான். வெளியே போகும்போது தன்னுடைய மாஸ்க கலட்டி அந்த கேமராக்கு முன்னாடி ஃபேஸ காமிக்கிறான். பார்த்தா அது நம்ம ஹீரோ தான், நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா, யார் இந்த மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு பரத் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நடிகை அங்க வராங்க. இந்த ஆளு வேற யாரும் கிடையாது, என்னுடைய புருஷன், முன்னாள் கணவன், இவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இப்ப நமக்கு என்ன விஷயம் ஆச்சு, நம்ம ஹீரோ எப்படி கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அம்மா கேஷுவலா அந்த சோஃபால படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவரும் அமைதியா கூலா வந்து உட்கார்றாரு. என்ன அத்தை எப்படி இருக்கீங்க, நான் வந்துட்டு வாழ்க்கையில உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பம் குட்டியோட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப நாய்க்குட்டி கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னும் போது மாப்பிள்ள நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா ஷாக் ஆகுறாங்க. நீங்களும் உங்க குடும்பமும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா என் பொண்ணு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணா, பல மாசங்களா சாப்பிடவே இல்ல, தூங்கவே இல்ல, இப்பதான் ஏதோ கொஞ்சம் கியூர் ஆயிட்டு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னும் போது, ஓ உங்களுக்கு இதுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கா, இன்னொரு ஷாக்கான விஷயத்த சொல்லவா, நான் தான் எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்க பொண்ணுங்க மாதிரி இருக்கிற எல்லா பெண்களையும் நான் தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்களையும் கொலை பண்ண போறேன் அப்படின்னும் போது இந்த அம்மா பயந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. லாக் பண்ணிட்டு, டே நீ வந்துட்டு சும்மா பாவம் பார்த்தலாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, என் பொண்ணு வந்துட்டு அழகா இருக்கா அப்படின்னா அந்த அழகுல மயங்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என் பொண்ணு அழகா இருக்கா, நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது என்னுடைய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலா அம்மாவும் பொண்ணும் பிளான போட்டு தான் எல்லாமே பண்ணிருக்காங்க மக்களே. அந்த கசின் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கசினு கொஞ்சம் பெரிய பணக்காரனா இருக்கான், அவனை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனையே லவ் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அன்னைக்கு கல்யாணம் கூட நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால போயிட்டு அந்த கல்யாணம் நிக்கல மக்களே. அந்த பையனே ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு இருக்கான், நான் இந்த பொண்ணை பார்த்தேன், இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சும்மா லவ் பண்ண மாதிரிலாம் தெரியல, நான் கூட இருக்கும் போதே கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஏது பண்ணாங்க அப்படின்லாம் கண்டிப்பா எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு மோசமான பொண்ணை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டு போக இதுல இந்த பொண்ணு கடுப்பாயிட்டா, நீ பிளான போட்டு கொடுத்த அப்படின்னா அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழட்டி விட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க எல்லாமே ஓகே சொன்னேன். இப்போ இவனும் வேணான்னு சொல்லிட்டு போறான், நான் எங்க போவேன், இதுக்கப்புறம் நான் எப்படி சந்தோஷமா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கையை வந்துட்டு கண்ணாடியில முட்டிக்கிறாங்க. அப்படிதான் அந்த கண்ணாடி கையை கழிச்சு பயங்கரமா ரத்தம் ஊத்திருக்கும். இந்த டைம்ல ஹீரோ வரும்போது பிளேட்டையே மாத்தி போட்டு உங்களுக்காக தான் என் பொண்ணு கையே கிழிச்சுட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாரு. இது எல்லாம் ஓகே தான், அந்த பொண்ணு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஓகே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் இந்த அம்மா கறி தான் மக்களே காரணம். இந்த மாதிரி 2 பேருமே ஒரே குடும்பம் தான், 2 பேருக்குமே ஒரே தாத்தா தான், அந்த சொத்துல இவனுக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பா உன்னுடைய இந்த பையனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பங்கு இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த சொத்தை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பக்கம் கொண்டு வரலாம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த சொத்து கிடைக்கும், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த சொத்து கிடைக்கும், நீ மனசை மாத்திக்கோ,
பண்ணிக்கோ, தேவாவையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கல்யாணமும் பண்ணிருப்பா. அதுக்கப்புறமா அம்மாக்காரி கேஸும் போட முடியல, ஒரு பணக்கார வாழ்க்கையும் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு குட்டையை குழப்பி விட்டு பொண்ணுக்கு டைவர்ஸ்லாம் வாங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல உங்களுக்கு பிளாஷ்பேக்கா காமிப்பாங்க. அப்ப சொல்ற மக்களே, அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு உன்னை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் என் பொண்ணு ஆக்டராலாம் மாறி பயங்கரமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஹீரோ வந்துட்டு கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. முன்னாள் மாமியார ஓங்கி ஒரு போடு போட்டு கொலை பண்றாரு. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே பயமா இருக்கு, அம்மாவையே கொலை பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த டார்கெட் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்போ இந்த கதையை இதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ்காரனுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுது. அந்த டைரக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணா அதுக்கப்புறமா என்னை விட்டு ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் பையன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இங்க கனெக்ட் ஆகுது. இந்த டைரக்டர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு முகமே மாறுது, அமைதியா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு இதே வேலையா தான் சுத்திக்கிட்டு இருக்கா போல. சரி, மினிஸ்டர் தான் சம்பந்தப்பட்டாரு, இதுக்கப்புறமும் நோன்னா கண்டிப்பா நம்ம வேலைக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு சிப்பை கொடுக்குறாரு. மேபி அவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த சிப்ல இருக்க பட்டன் நமக்குங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லொகேஷன் வந்துடும், நாங்க வந்து உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த இன்னொரு போலீஸை காமிக்கிறாங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் மேல தான் இவருக்கு ஒரு கண்ணாச்சு, பூவெல்லாம் கொடுத்து உசார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்காச்சு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு நேரா கிளம்பி அந்த லேடி போலீஸோடைய வீட்டுக்கு போனா அந்த லேடி போலீஸோடைய வீட்டுல பரத் இருக்காரு. அடங்கொக்க மக்கா, இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவன் ஷாக் ஆக, இதே டைம்ல அந்த பொண்ணு கையில சிப்பை வாங்கிட்டு போனா பாத்தீங்களா, அந்த சிப்ல இருந்து எமர்ஜென்சி அலாம் அடிக்குது. ஐயோ, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல, நம்ம ஓடி போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணும், மத்த எல்லாமே அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கடத்திட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. கார்ல போகும்போது பழைய விஷயம்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணை நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வாழ்க்கையே சந்தோஷமா இருக்க போகுது, லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் செட்டே ஆகல. அம்மா அப்பா கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கே இருக்கா, ஹீரோ கூட சண்டை போடுறா. எப்படியாச்சும் கேஸ போட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு சொத்தை பாதி பங்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் விட மாட்டாங்க. இந்த சண்டைக்கு நடுவுல அம்மாவை வந்துட்டு இந்த பொண்ணு அடிக்க பாயும் போது இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு அடிச்சிடுறாரு. இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே பயங்கரமா காயப்படுத்திட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த குடும்பமா சேர்ந்து என்ன பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டு பயங்கரமா வச்சு செய்யறாங்க. அந்த அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு அநியாயமா இந்த மாதிரி வந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாங்க. இது பொய் கேஸ் தான். அதுக்கப்புறம் எப்படியோ வாதாடி வெளியே வராங்க. வெளியே வந்தாலுமே அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க கலாய்க்கிறாங்க, பயங்கரமா இவங்களை டீஸ் பண்றாங்க, ஒரு மாதிரி இவங்களை கரிச்சு கொட்டுறாங்க. நம்ம ஹீரோ குடிச்சிட்டு பாரு ஒயின் ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பார்ல உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல அம்மா வந்து ஒரு தாத்தா கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த தாத்தா சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு பையன், பயங்கரமா பாசமா பார்த்து பார்த்து வளர்த்தோம், ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு சும்மா இருக்காம இல்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணி வேற ஏதோ ஒரு பையன் கூட கனெக்ஷன்ல இருக்கும் போது அதை பத்தி பையன் கேட்கும் போது பையன் மேலேயே டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் கொடுக்க பையனை அரெஸ்ட் பண்ணி பயங்கரமா அவமானம்லாம் படுத்திருக்காங்க. அந்த அவமானம் தாழ முடியாம பையன் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டானா. ஆக்சுவலா இங்க வந்துட்டு பொண்ணுங்க சொல்றத கேட்க தான் ஆள் இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் சட்டம் இருக்கு, ஆண்களுக்கு சப்போர்ட்டா ஆண்களுக்காக பேசக்கூடிய சட்டம் வந்துட்டு நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்த ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பா அந்த அவமானம் தாங்க முடியாம இந்த கேஸ் சிலிண்டர்லாம் ஓபன் பண்ணி விட்டு நெருப்பு வச்சுக்கிட்டு அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. டமால்னு வெடிக்குது. ஹீரோ குடிபோதையில வராரு, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு அந்த வளர்ப்பு பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் தான் ஹீரோவை தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு மேல எதையோ போத்தி விட்டு உள்ளுக்குள்ள எரியுது இல்லையா, அம்மாவை காப்பாத்தலாம் அப்பாவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினவன் அவனும் தீக்கு இரையாயிட்டு 3 பேருமே இறந்து போறாங்க. இப்போ பொதுமக்கள்லாம் காப்பாத்த ட்ரை பண்ணா அப்பா அம்மா பையன் 3 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிலீஸ் ஆகுது. இது எல்லாமே நம்ம ஹீரோ கண்ணால பார்த்தவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவ்வளவுதான், குடும்பமே போச்சு, எல்லாமே வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாரு, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடுறாரு. அதுக்கப்புறமா ரோட்ல படுத்து தூங்குறாரு. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு, குப்பையில கலந்து எடுத்து சாப்பிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு தண்ணிக்குள்ள குதிக்க அப்பயும் சாகாம கரை ஒதுங்குறாரு. கரை ஒதுங்கும் போது தான் அங்க ஒரு சாமி சிலை இருக்கு. அந்த சாமி கிட்ட போயிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தப்பு பண்ற எல்லாருமே நல்லா இருக்காங்க, லவ் பண்ணி ஏமாத்துற எல்லாருமே நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி உண்மையா இருக்கிற நாங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், என் குடும்பமே போச்சு, எல்லாருமே
இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா, அவங்களெல்லாம் தண்டிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறவரு ஒரு கட்டத்துக்கு மேல நான் தான் கடவுள், நீ கிடையாது, இதுக்கப்புறம் தப்பு பண்ற எல்லாரையும் நானே தண்டிக்க போறேன், நானே தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆயுதம் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அங்க ஒரு மாஸ்க் இருக்கும், அந்த மாஸ்கையும் மாட்டிக்கிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுக்குற பெண்களையா பார்த்து ஒன் பை ஒன்னா தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணிருப்பாரு. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவருடைய மனசுக்குள்ள இருக்க எல்லாமே கொட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எதுக்காக ஆள்காட்டி விரலை கட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க பொய்யா கேஸ் போட்டு ஒரு பையன் மேல பொய்யா குற்றம் சாட்டி பொய்யா எல்லாமே சொல்லிட்டு கை காட்டுறாங்க இல்லையா, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்காட்டி விரலை காமிக்கிறாங்க அப்படின்னு தான் கட் பண்றாராம். நீங்க ஜாலியா லவ் பண்றீங்க, வேணும் அப்படின்னா லவ் பண்றீங்க, வேணாம் அப்படின்னா பிரேக்கப் பண்ணிட்டு போறீங்க, ஒரே மாசத்திலேயே கூட அடுத்த பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போறீங்க, ஆனா நாங்க மட்டும் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது அங்க யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரையோ நம்ம ஹீரோ கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு. அந்த ஆளு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா இந்த காலேஜுக்கே வந்து சண்டை போட்டு உன்னுடைய ஆளை ரேப் பண்ணி கொலை பண்ணி கண்ணந்துண்டமா வெட்டி நாய்க்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாருங்க, அவரை தான் கொண்டு வந்து கட்டி போட்டிருக்காரு. இவரை மட்டும் இல்லாம இதே போல எக்கச்சக்கமான ரவுடியை கொலை பண்ணிருப்பாரு. பேசிக்கா நம்ம ஹீரோ தப்பு பண்றவங்களை மட்டும்தான் மக்களே கொலை பண்ணுவாரு, தப்பானவங்களை மட்டும்தான் கொலை பண்ணுவாரு. இந்த மாதிரி நான் எக்கச்சக்கமான பேரை கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணே பயப்படுறா. இப்ப ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா, என்ன மன்னிச்சுக்கோ, நான் தெரியாம பண்ணிட்டேன், எங்க அம்மா பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுறாரு. சரிவா கண்ணை கட்டிக்கோ, நான் ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா ஒரு பெரிய அருவி, அந்த அருவிக்கு மேல நிக்க வச்சிருக்காரு மக்களே. இப்போ கண் கட்டெல்லாம் அவுத்து விட்டு நீ சொன்ன இல்லையா நான் திருந்துட்டேன், உன் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு வாழலாம், இங்க இறந்து போயிடலாம் அப்படின்னும் போது இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அந்த போலீஸ்லாம் வந்துட்டாங்க, கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க. அந்த பொண்ணை விட்ரா விட்ரா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கேட்கிற மாதிரியே தெரியல, நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணாலும் விடாம அந்த பொண்ணோட சேர்த்துக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு. அவ்வளவுதான், இந்த அருவியில யாராவது குதிச்சாங்க அப்படின்னா டெட் பாடி கூட கிடைக்காதான் மக்களே. அந்த அளவுக்கு காட்டுக்குள்ள ஒரு மலை பகுதியில ரொம்ப உயரமான இடத்துல இந்த அருவி இருக்கா. சோ டெட் பாடியும் கிடைக்கல. அடுத்து இந்த பரத் போயிட்டு பிரஸ் மீடியாவை மீட் பண்ணி இந்த மாதிரி கொலைகாரனை கொலை பண்ணியாச்சு அப்படின்னும் போது, கொலை பண்ணியாச்சு அப்படின்னா யாரு என்ன டீடைல்லாம் சொல்லுங்க, டெட் பாடி எங்க, போன வாட்டியும் இந்த மாதிரி தான் சொன்னீங்க அப்படின்னும் போது இல்ல நான் தான் கொலை பண்ணேன், என் கையால தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா சொல்றாரு. அந்த அருவியில வந்துட்டு டெட் பாடி இந்த மாதிரி ஏதாவது கீழே விழுந்தா கண்டிப்பா கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த டைம்னு பார்த்து ஒரு வீடியோ வருது, எல்லாருடைய போனுக்கும் நோட்டிபிகேஷனா ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு கொலைகாரன் பேசிக்கிட்டு இருக்கான், நான் இன்னும் சாகல, உயிரோட இருக்கேன், என்னுடைய வேட்டை தொடர்ந்துட்டே இருக்கும், இந்த மாதிரி பொய் கேஸ் போடக்கூடிய எல்லா பெண்களையும் கொலை பண்ணாம பழி வாங்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிய இப்ப இந்த இடமே ஒரே கலைபரமா மாறுது. நீங்க சொல்றது எல்லாமே பொய், நீங்க கொலைகாரனை கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் என் கண்ணால பார்த்தேன், அந்த அறிவுல யாராவது விழுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உயிர் பிழைக்க வாய்ப்பே கிடையாது, நான் சரியான ப்ரூஃபோட வந்து உங்களை மீட் பண்றேன்னு கிளம்ப இப்ப அந்த லேடி போலீஸ் வெளியே போறாங்க, அந்த மெயின் போலீஸும் போறாரு. பின்னாடியே போயிட்டு உன்னுடைய காதலை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன், நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், லவ் பண்ணலாம் அப்படின்னு பரத் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டு போயிட்டாரு போல. இப்பதான் என்ன தேடி வரையா, என்னுடைய காதல் உனக்கு இப்பதான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்ல காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. இந்த தாத்தா இதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் மீடியா சேனலுக்குலாம் வந்து ஒரு பேட்டி மாதிரி கொடுத்தாரு பாத்தீங்களா, அது பயங்கரமா வைரலா இருக்கும். நம்ம ஹீரோ இந்த மாதிரி பொய் கேஸ் போடுற பெண்களை கொலை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான ஃபேக்கா கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதாவது கிட்டத்தட்ட 80% கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்களாம். நம்ம ஹீரோ நல்ல செயல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஷோலாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப அடையங்க சீன் கட் ஆகுது. சொர்க்கத்துல நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அப்பா அம்மா, ஹீரோக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க.